அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 4 சமச்சீர் தன்மை பாடத்தலைப்பில் 2வது எடுத்துக்காட்டு கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ரோம்பஸ் என்ற சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் சமச்சீர் கோடுகள் வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை கண்டுபிடி. குறிப்பு: இங்கு ஓ என்ற எழுத்தானது வட்ட வடிவில் உள்ளது. ரோம்பஸ் அதில் ஓ தேர்ட் லெட்டராக இருக்குது. இதை நம்ம ஓவல் ஷேப்பில் எடுத்துக்கக்கூடாது. ஓ அப்படிங்கிறது வட்ட வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓ வட்ட வடிவம்னா அதனுடைய சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை மாறுபடும். அதே போல் நீள்வட்ட வடிவமாக இருந்ததுன்னா அதனுடைய சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை மாறுபடும். அதனால தான் ஓ நம்ம ஓவல் ஷேப் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக குறிப்பில் ஓ வட்ட வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. முன்னாடி கணக்குலேயே சமச்சீர் தன்மைனா என்ன, சமச்சீர் கோடுகள் அல்லது சமச்சீர் அச்சுனா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஒரு படத்தை 2 சமபகுதிகளாகவும் பிரிக்கப்பட்ட 2 சமபகுதிகளும் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறும் இருந்தால் அந்த படத்தை பிரிக்கக்கூடிய அந்த கோடு சமச்சீர் கோடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரோம்பஸ் என்ற சொல்லிலுள்ள ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக எடுத்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எழுத்திற்கும் தனித்தனியாக சமச்சீர் கோடுகள் வரைஞ்சிட்டு அவற்றின் எண்ணிக்கையை எடுத்து எழுதிடலாம். ரோம்பஸ் என்ற வார்த்தையில் உள்ள தனித்தனி எழுத்துக்களையும் நாம் எடுத்து வரைஞ்சிக்கிட்டோம். ஒவ்வொரு எழுத்திலும் வரைவதற்கு சாத்தியமான சமச்சீர் கோடுகளை வரைஞ்சி பார்க்கலாம். ஆர் என்ற எழுத்திற்கு செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் சமச்சீர் கோடு வரையவே முடியாது பாருங்கள். அதே மாதிரி மூலைவிட்ட வாக்கிலும் சமச்சீர் கோடு வரைய முடியாது. ஆகவே ஆர் என்ற எழுத்திற்கு சமச்சீர் கோடுகள் வரைய இயலாது. அப்படி இல்லைன்னா 0 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஹச் என்ற எழுத்திற்கு செங்குத்தாக ஒரு சமச்சீர் கோடு வரைஞ்சோம்னா இருபுறமும் சமமாக இருக்கும். அதே மாதிரி கிடைமட்டமாக ஒரு கோடு வரைஞ்சாலும் மேலேயும் கீழேயும் சமமாக இருக்கும், பொருந்தவும் செய்யும். ஹச் என்ற எழுத்திற்கு 2 சமச்சீர் கோடுகளை வரைய முடியும். அடுத்தது லெட்டர் ஓ. ஓ அப்படிங்கிறது வட்ட வடிவம்னு சொல்லிட்டாங்க. வட்ட வடிவத்துக்கு எந்த திசையில் வேணுமானாலும் சமச்சீர் கோடுகள் வரைய முடியும். சமபகுதிகளாக பிரிக்கலாம், இந்த டைரெக்ஷனில் பிரிக்கலாம். நிறைய கோடுகள் சமச்சீர் கோடுகள் வரைய முடியும். எண்ணற்ற கோடுகள், எண்ணற்ற, எண்ணில் அடங்கா, எல்லாம் ஒன்று தான். அடுத்தது லெட்டர் எம்முக்கு கிடைமட்டமாக வரைஞ்சோம்னா மேலேயும் கீழேயும் சமபகுதிகளாக இருக்காது. செங்குத்தாக சமச்சீர் கோடு வரைய முடியும். இப்படி வரைஞ்சால் இருபுறமும் சமமாக இருக்கும். ஆகவே எம் என்ற எழுத்திற்கு ஒரு சமச்சீர் கோடு மட்டும்தான் வரைய முடியும். லெட்டர் பிக்கு செங்குத்தாக வரைய முடியாது, கிடைமட்டமாக வரையலாம். லெட்டர் பிக்கும் ஒரே ஒரு சமச்சீர் கோடு தான். லெட்டர் யூக்கு கிடைமட்டமாக வரைய முடியாது, செங்குத்தாக வரையும் போது 2 புறமும் சமமாக இருக்கும். ஆகவே ஒரு சமச்சீர் கோடு. லெட்டர் எஸ்ஸுக்கு எப்படி வரைஞ்சாலும் சமபகுதிகளாக தோணும், ஆனால் பொருந்த செய்யுமா அப்படின்னு கேட்டால் பொருந்தாது. அதே மாதிரி செங்குத்தாக வரைஞ்சாலும் சமபகுதிகளாகவும் இருக்காது, பொருந்தவும் செய்யாது. ஆகவே லெட்டர் எஸ்ஸுக்கு சமச்சீர் கோடுகள் வரைய இயலாது. 0. அவ்வளோதான் சார். எடுத்துக்காட்டு 3வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.